அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 8 கிலோ ப்ளம் கேக் இவ்வளோ ஈஸியாக செய்கிறாங்க. அதுவும் பேக்கரியில் நம்ம நேரடியாக போய் செய்ய போகிறோம். நான் தான் செய்ய போகிறேன். இந்த ப்ளம் கேக் செய்கிறது எவ்வளவோ கஷ்டம், செய்ய முடியாது. இட்லி பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே செய்கிறாங்க. தாவாவில் வச்சு, நான்ஸ்டிக் ஃபேனில் வச்சு எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க. என்ன தான் பண்ணினாலும் நம்ம ஒரிஜினலாக பேக்கரியில் செய்கிற கேக்குக்கு ஈக்குவலாக நமக்கு வரவே வராதுங்க. ஓகே, வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம நேரடியாகவே பேக்கரியில் போயிட்டு செஞ்சிடலாம். இந்த ப்ளம் கேக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. அது எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் கரெக்டாக காட்டியிருப்பேன். இருந்தாலும் சில சீக்ரெட்டுகள் நான் வச்சுருப்பேன். அந்த டவுட் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக 1.5 கிலோ அளவுக்கு முழு சீனி எடுத்திருக்கேன். என்னடா 8 கிலோ, இது வந்து பெஸ்ட் டால்டா மார்க்ரீன். இந்த இது போட்டால் தான் நமக்கு ப்ளம் கேக்கு வந்து சூப்பராக வருங்க. டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும், நல்லா க்ரீமியாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். கரெக்டாக 1.5 கிலோ அளவுக்கு ஜீனிக்கு 1.5 கிலோ டால்டா நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஈக்குவலாக போட்டுக்கணும். 8 கிலோ கேக்குக்கு 1.5 கிலோ ஜீனி போடுறமே நினச்சிடாதீங்க, கரெக்டாக வருங்க. இது நார்மலாக கியர் மிஷினுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் உள்ள அந்த மிஷினில் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து ஒரு 15 கிலோ வரைக்கும் கேக் அடிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம கேக் அடித்த சட்டியில் தான் போட்டுட்ருக்கோம். 1.5 கிலோ ஜீனி 1.5 கிலோ டால்டா போட்டு நம்ம இந்த கம்பியை மாட்டிட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 10 முட்டை மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், இது எல்லாமே வெரைட்டியான கேக்ஸு. இது வெனிலா ஃப்ரூட் கேக்ஸு, புட்டின் கேக்ஸு, இப்படி நிறைய கேக்ஸ் ஐட்டங்கள் நம்ம சல்காஸ் கிச்சன் சேனல் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட் தான். பேக்கரியில் எவ்வளவோ சீக்ரெட் இருக்கும். என்ன தான் நம்ம வீட்டில் இட்லி பாத்திரத்தில் கடாயில் வச்சு எண்ணத்தில் செஞ்சாலும் நம்ம ஒரிஜினல் கேக்கு வந்து வரவே வராது. ஸோ அதுக்கு நிறைய சீக்ரெட் இருக்குது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அதுக்கு நம்ம ப்ளம் கேக்குக்கான டப்பா இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டால்டா சீனி 1.5 கிலோ போட்டு நம்ம கம்மியாக மாட்டி நம்ம மிஷின் ஆன் பண்ணுற ஸ்டேஜில் வச்சுருக்கோம். இப்போ கரெக்டாக ஒரு 10 முட்டை மட்டும் நம்ம ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் அது தண்ணி ஆகிரும், நமக்கு ஜெல்லு மாதிரி வராது. ஒரு 10 முட்டையை ஓட்டிட்டு நம்ம கரெக்டாக ஆன் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிக்கணுங்க. கையில் உள்ள பீட்டரில் கூட நீங்கள் இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கேக் வந்து பேக்கரியில் உள்ள மாதிரியே நம்மளும் சாப்பிட்லாம், நம்மளாலையும் செய்ய முடியும். அதுக்கப்புறமா வந்து 2 முட்டையாக தான் நம்ம ஊற்றணும். ஒரே தான் முட்டையை போட்டு ஊற்றிடக்கூடாது. ஊற்றினா தண்ணி மாதிரி ஆகிரும். பாருங்கள், 2 முட்டையாக இப்போ கரெக்டாக 1.5 முட்டை 45 முட்டை போட்டிருக்கோம். 45 முட்டையை வந்து 2 அடித்து நல்லா வந்து க்ரீம் மாதிரி வர்ற மாதிரியே அடிச்சிட்டே இருக்கணும். ஓகே, இது இங்கே இந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்க இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். பேக்கரியில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ப்ளம் கேக்குக்கு வந்து ரம்மில் ஊற வைப்பாங்க, கிரேப் ஜூஸில் ஊற வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து டைரெக்டாக போட போகிறோம். ஒரு கவலையும் வேணாங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக 1.5 கிலோ மாவு, 1.5 கிலோ சர்க்கரை, 1.5 கிலோ டால்டா, 1.5 கிலோ ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து நான் ஒரு 7 வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு, க்ரீனு, எல்லோ, முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, இது எல்லாமே ஒரு 7 செர்ரி பழம் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு 7 விதமான ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக 1.5 கிலோ அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். அளவுகள் கரெக்டாக இருக்கணுங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். எல்லாத்துலேயுமே எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே நான் கலந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவுக்கு ஈக்குவலாக வந்து ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. இது கருப்பு திராட்சை ஊற வைக்கலைனாலும் நமக்கு கேக்கு குக் ஆகும்போது சரியாக வந்துடும். செர்ரி பழத்தை மட்டும் நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து நான் கரெக்டாக 200 கிராம் அளவுக்கு இதுக்கு போடுறேன். முந்திரியை வந்து 2 நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ப்ளம் எசன்ஸ் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு நம்ம 1.5 கிலோவுக்கு ஊற்றுறோம். இதில் நிறைய சீக்ரெட்ஸ், ஒரு 4 வகையான மிக்சிங் வந்து நான் காட்டலை. அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் காட்டலை. இது வந்து ஜீரா, நம்ம ஜீனியை கருக வச்சு நம்ம எடுப்போம்ல, அந்த ஜீனி மாதிரியே தான் இருக்கும். இது நம்ம கலருக்காக ஊற்றிக்கலாம்.
ஜீனியை கறியை வச்சு நம்ம போடுறத விட இது மாதிரி ஆல்ரெடி டைரெக்டாக விற்கிறாங்க. ஓகே, இது ஊற்றுனதுக்கப்புறம் நான் 2 விதமான எசன்ஸ் ஊற்றுனேன். அந்த இது உங்களுக்கு காட்டலை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கரெக்டாக 1.5 கிலோ மைதா வந்து அதில் கொட்டியாச்சு. 1.5 கிலோ மைதாவுக்கு 60 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரூட்ஸ் பாதியை போட்டு நம்ம அதுலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் பாதியை வந்து நம்ம மேலால் தூவி விட்டுறலாம். இந்த தட்டில் வந்து கரெக்டாக நான் 250 அளவுக்கு தான் ஊற்றுறேன். நான் பாக்ஸில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, கட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த இதுதான் இந்த தட்டில் ஊற்றுனது தான் அதில் வந்துச்சு. நாங்கள் வந்து கம்பெனியில் கொடுக்குறது 1 கிலோ ப்ளம் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் வந்து 100 ரூபா தான். இதுவும் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யலாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியும். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சிட முடியும். ஆனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். பேக்கரி மாதிரி கொஞ்சம் பக்குவமாக நம்ம செஞ்சோம்னா தான் நமக்கு அப்படி வரும். முட்டையை போட்டு ஒன்றா அடித்து மாவில் போட்டு ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணினா வந்து தான் ஒட்டாமல் வரும் அப்படின்னெல்லாம் கிடையாதுங்க. ப்ளம் வந்து இப்படி தான் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இன்னும் நிறைய ஒரு 2 விதமான வகையில் பண்ணலாம். நான் அதில் 1 மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 விதமான வெரைட்டியை நம்ம செஞ்சு காட்டுறோம் சீக்கிரமே. இப்போது ஓவனுக்கு ஏற்றுறதுக்காக நம்ம ட்ராலியில் ஏற்றியாச்சு. நான் வந்து பேக்கரி ஓவனில் பெரிய ஓவனில் தான் நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ஓவனில் ஏற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓவனில் தான் வந்து 194 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா கரெக்டாக 29லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வைக்கணும். சாரிங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வர்ற கேப்பில் வந்து அது ஏற்றுறத வீடியோவில் எடுக்காமல் விட்டுட்டாங்க. இந்த ஓவனில் தான் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வைப்பாங்க. நீங்கள் வீட்டில் எப்படி செய்யணும், என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத நம்மக்கிட்ட கேளுங்க. நம்ம சல்காஸ் கிச்சன் சேனல் மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே டிப்ஸ் நாங்கள் சொல்லித்தரோம். அவ்வளோதான், ஓவனில் ஏற்றி இறக்கியாச்சு. ரொம்பவே சூப்பரான ஸ்பாஞ்ச் மாதிரி ப்ளம் கேக்கு நமக்கு 8 கிலோ ப்ளம் கேக்கு நமக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. அப்படின்னு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் உள்ளதெல்லாம் வெனிலா கேக், ஃப்ரூட் கேக், புட்டின் கேக் இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் போட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேக்கை பார்க்கும்போதே உங்களுக்கே ஆசையாக இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் வந்து வைக்கிறது வந்து 1/2 கிலோ பாக்ஸ் நான் வச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.